ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒலி வேறுபாடு. ஓகேவா? ஸோ இலக்கணத்தில் ஒரு முக்கியமான டாபிக். நம்ம ஆல்ரெடி இலக்கணத்தில் எல்லா டாப்பிக்கும் சிலபஸ் வைஸாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரோம். ஓகேவா? ஸோ அதாவது நம்ம சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தமிழ் இலக்கணம் 2025 நியூ சிலபஸ்ன்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி முடிச்சாச்சு, அகர வரிசை முடிச்சாச்சு, வேர்ச்சொல் முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டாபிக் 3. சரியா? கிளாஸ் 4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் 4ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலி வேறுபாடு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகேப்பா. கையில் வந்து ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. இல்லை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து கவனமாக கவனிங்க. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷினும் உள்ளே வந்து சொல்லியிருக்கேன். நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, புக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே வந்து ஈஸியாக புரியும். சரியா? ஸோ இந்த ஒலி வேறுபாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 எழுத்துக்கள் இருக்குங்க. அதாவது மயங்கொலிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு 8 எழுத்துக்கள் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப டீப்பாலாம் வேணாம். சரியா? ரொம்ப டீப்பா நம்ம வந்து உள்ள போய் இது, அது அப்படின்னு கத்துக்கிட்டு நம்ம இலக்கணத்தில நம்ம என்ன ஆசிரியரா ஆகப்போறோம். நம்மளுக்கு வந்து உங்கள பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இந்த தமிழ்ங்கிறது இது தெரிஞ்சுக்கிறது ஒரு எக்ஸாம். ஓகேவா? ஸோ சில இது எக்ஸாம்க்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எக்ஸாம்க்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமோ, அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இதில வரக்கூடிய மார்க்க விட்டுறாம நம்ம எடுத்தா போதும். 2 கேள்வி கேட்குறாங்களா, 2 கேள்வியும் வந்து நம்ம தப்பு இல்லாம நம்ம அட்டெண்ட் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த இடத்துல வேலை. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்ப அந்த 8 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாப்பா. லா, லா, ழா. சரியா? மொத்தம் 3 லா இருக்கு. இத வந்து குண்டுலான்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம குச்சிலான்னு சொல்லுவோம். அப்புறம் இத வந்து சிறப்பு லா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிறப்பு லகலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் ரா. ஏன்னா இது வந்து ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ரா, ரா. ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகேவா? இதெல்லாம் வந்து வல்லின ரா, அதுக்கப்புறம் இடையின ரா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து வேணாம். சிம்பிளா நம்ம எப்பயுமே சின்ன வயசுலேருந்து எப்படி படிச்சிருக்கோம், அதையே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. என்ன படிச்சிருக்கோமோ அதே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அதே ஷார்ட்கட் வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். நீங்க புதுசா ஒண்ணு படிக்கிற மாரிலாம் வந்து வேணாம். ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். ஓகேவா? ஸோ அப்ப ரா. இது வந்து சின்ன ரா, இது பெரிய ரா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இந்த மரம் அதுக்கெல்லாம் வரக்கூடியது. ஸோ இது வந்து இந்த அறம் அந்த மாரி விஷயங்களுக்கு வரக்கூடியது. ஓகேவா? ஸோ 2 எழுத்தா? இந்த லால வந்து ஒரு 3 எழுத்து. அதுக்கப்புறம் ரால வந்து ஒரு 2 எழுத்து. அதுக்கப்புறம் இந்த நாப்பா. நா, நா, நா. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த நாய்க்கு போடுறது. அதுக்கப்புறம் வந்து 3 சுழினா, 2 சுழினா. இதுதான் வந்து நம்ம சொல்றது. ஓகேவா? சொல்ற வழக்கம் வந்து அதுதான். மொத்தம் 3. ஓகேவா? இத வந்து தன்னகர நா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா தாத்தா, தீத்தி அந்த வரிசைக்கு அப்புறம் இந்த நா வரும். ஸோ அதனால இத வந்து தன்னகர நா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த 8 எழுத்துக்கள் வந்து இந்த 8 எழுத்துக்கள் வந்தா மட்டுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. இப்ப லா அப்படின்னு இந்த லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வரிசையில எந்த எழுத்து வேணாலும் வரலாம். லா, லா, லீலி, லூலு, லேலே, லை, லோலோ, லவ். சரியா? இப்ப ரா எடுத்துக்கிட்டோம்னா, ராரா, ரீரி, ரூரு, ரேரே, ரை, ரோரோ, ரவ். அதே மாரி நா எடுத்துக்கிட்டோம்னா, நானா, நீனி, நூனு, நேனே, நைனோ, நை. நானா, நீனி, நூனு, நேனே, நோனோ, நை, நவ். சரியா? ஸோ இந்த மாரி ஃபுல்லாமே சரியா? அந்த வரிசையில எந்த எழுத்துக்கள் வேணாலும் ஒரே மாதிரி வரலாம். சரியா? அப்படி வந்துச்சுன்னா, ஒவ்வொரு எழுத்தும் வரும்போது ஒவ்வொரு பொருள வந்து குறிக்கும். சரியா? ஒலியில வந்து நம்மளுக்கு சின்ன வேறுபாடு தான் இருக்கும். இப்ப லா அப்படின்னு சொல்லும்போது சின்ன வேறுபாடு தான் இருக்கும். ஆனா, நம்மளுக்கு வந்து பெரிய வித்தியாசத்த வந்து குடுக்கும். சரியா? அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க. ஸோ இத மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். வேற எதுவும் எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? இப்ப லாவ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இலை. இந்த லா வந்திருக்கா? குண்டுலா. அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, மரம், செடி, கொடி இதுல இருக்கக்கூடிய இலைகள். சரியா? அடுத்தது பாருங்க குச்சிலா. குச்சிலாவை பொறுத்தவரைக்கும் இலை அப்படின்னு வந்துச்சுன்னா உடல் இளைத்தல். அதாவது என்னப்பா இப்படி இளைச்சு போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இளைச்சு போற அந்த இளைத்தலுக்கு வரக்கூடியது இந்த குச்சிலா. சரியா? அடுத்து சிறப்புலா. இலை அப்படின்னா நூல். நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இலை அப்படின்னா வந்து நூல். அடுத்து ராப்பா. இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது 2மே வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ஆல்ரெடி நெறைய இதுல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம. ஓகேப்பா. ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நெறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த பறவைங்கிறது. சரியா? இந்த குச்சி வந்து சின்ன வந்துச்சு அப்படின்னா கடல்பா. பறவை அப்படின்னு வந்துச்சுன்னா. இதுவே பெரிய வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பறவை. பறந்து போறக்கூடியது. பரப்பன எல்லா பறவையும். சரியா? ஸோ அடுத்து நானா. அதாவது தன்னகரனா 3 சுழினா, 2 சுழினா 3 இது இருக்கா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3 சுழினா, 2 சுழினா வந்து பார்க்கலாம். மனம்,
மனம். சரியா? 3 சுழி நா வந்துச்சு மனம் அப்படின்னா நறுமணம். வாசம். ஸ்மெல்லு நல்லா இருக்கே! இன்னைக்கு என்ன சமையல்? அப்படிம்போது பார்த்தீங்களா, அந்த மனம். அதான் வந்து இந்த 3 சுழி நானா நறுமணம். சரியா? அடுத்தது பாருங்க 2 சுழி நா. 2 சுழி நானா உள்ளம். மனசே சரியில்லங்க. மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படி என் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மனசு. அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அப்ப மனம் அப்படின்னா உள்ளம். 2 சுழி நா வந்தா உள்ளம், 3 சுழி வந்தா ஸ்மெல்லு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நறுமணம். அடுத்து பாருங்க தேநீர், தேநீர். ஓகேவா? இந்த தேநீர்னா தேயிலை நீர். நாம குடிக்கிற டீ. ஓகேவா? தேநீர். தன்னகர நா வந்தா, நாய்க்கு போடுவோம் தெரியுமா? அந்த நா வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு டீக்கு குடிக்கிற நீர். இதுவே 2 சுழி நா வந்துச்சு அப்படின்னா, தேன் போலும் இனிய நீர். அதாவது தேன் கலந்து குடிக்கிற நீர். அதாவது இப்ப கூட இந்த ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்றாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும், வெயிட் கெயின் ஆகணும்னா வந்து நீங்க காலையில வந்து சுடு தண்ணீல வந்து தேன் கலந்து சாப்பிடுங்க. பச்சை தண்ணீல தேன் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த தேனை கலந்து குடிக்கக்கூடிய நீர் வந்து இந்த நீர் 2 சுழி நா. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றது? இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ற மாதிரியான விஷயங்கள். சரியா? நீங்க திரும்ப திரும்ப இத பாக்க உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். சரியா? ஸோ கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ ஒண்ணு நம்ம வீடியோவ திரும்ப திரும்ப பாருங்க. எக்ஸாம் வர்றதுக்குள்ள. இல்லையா, இத எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கிட்டு, அத திரும்ப திரும்ப ஒரு ஒரு 10 நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், டெய்லி காலையில எந்திரிச்சோன, நம்ம ஆல்ரெடி இதுக்கு வந்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அந்த டேட் இதெல்லாம் வந்து எழுதி வச்சு பாருங்க அப்படின்னு நம்ம கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். சரியா? நம்ம கிளாஸ ரெகுலரா கவனிக்கிற நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து தெரியும். யூடியூப் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, பேட்ச் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும். அத வந்து நீங்க இந்த மாரி ரெகுலரா நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது, அது உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். சரியா? என்ன இவ்வளோ இருக்கே அப்படின்னு நெனச்சு பயந்துறாதீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே சொல்றேன். அடுத்து லா, லா, லா ஒலி வேறுபாடு இருந்து ஒலிக்க. சரியா? இது வந்து இதுவரைக்கும் கேட்ட கொஷின்ஸ்ப்பா. ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம பார்த்துட்டோம். இந்த 8 எழுத்துக்கள் வந்து எந்த மாரி பிரிஞ்சு வரும்ங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்ப இதுவரைக்கும் இதுல என்னென்ன கேள்விகள் பேசிக்கா கேட்டிருக்காங்கங்கிறத எடுத்திருக்கோம். ஓகேவா? இத பார்ப்போம். அழகு, அழகு. சரியா? இந்த குண்டுலா வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் பறவையினுடைய மூக்கு. அதாவது அலகு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அலகுனா பறவையினுடைய மூக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த அலகு அப்படின்னா பெண் மயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்தது இந்த அலகு. இந்த அலகு அப்படின்னா கவின், வனப்பு, எழில். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து சொல்லுவாங்க. அழகா அழகா இருக்கீங்களே! அழகா இருக்கு. இந்த பறவை வந்து அழகாக இருக்கிறது. ஸோ அப்படி சொல்லும் தெரியுமா? அந்த அழகு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இது முடிஞ்சா, அடுத்தது பாருங்க. அலை, அலை. ஓகேவா? இங்க ஒரு அலை இருக்கு. ஸோ இந்த குண்டுலா வருது அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து கடல் அலை. கடல்ல அலை வரும் இல்லையா? அது. அதே மாரி இந்த குச்சிலா வந்துச்சு அப்படின்னா, புற்று. புற்றுனா இந்த பாம்பு புத்து, எறும்பு புத்து, கரையான் புத்து இதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? அதுதான் இது. சரியா? புற்று அப்படிங்கிறது தான் சரியான பேரு. நம்ம எல்லாரும் அத வந்து புத்து அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். ஸோ புத்து வந்து கிடையாது. புற்று தான் கரெக்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து அலை. அலைனா கூப்பிடு, அழைத்து வா, அழைத்தல். அழைத்தல் எப்படி எழுதுவோம்? இப்படி தானே எழுதுவோம்? அழைப்பிதழ். பத்திரிக்கையில போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அழைப்பிதழ். ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறணும். அழைப்பிதழ் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதுதான் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகேவா? அலைனா கூப்பிடு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து பாருங்க. இது முடிஞ்சுச்சு. அடுத்து பாருங்க. கலை, கலை, கலை. 3 கலை. குண்டுலா வந்துச்சு அப்படின்னா, கவின் கலைகள். சரியா? கலைகள். ஆடல், பாடல், ஓவியக்கலை இந்த மாரி எல்லாமே. சரியா? அதுக்கப்புறம் இந்த குச்சிலா வருது அப்படின்னா, நீக்கு, பயிர்கலை, பயிர்க்கலை. அதாவது பயிர்களைன்னு எடுத்துறக்கூடாது. பயிர்கலை அப்படி கிடையாது. பயிர்க்கலை. அதாவது பயிர்களுக்கெல்லாம் வந்து களை எடுப்பாங்க தெரியுமா? ஸோ விவசாயம் பண்றவங்க நாத்து நட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு களை எடுப்பாங்க. அதாவது இடையில வந்து இந்த சின்ன சின்ன பயிர்கள்லாம் தேவையில்லாத பயிர்கள்லாம் விளைஞ்சிருக்கும். அத ஃபுல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அப்பதான் வந்து இந்த பயிர் வந்து ஊட்டச்சத்தோட வளரும். இல்லைன்னா இந்த பயிருக்கு நம்ம போடுற உரம், ஊட்டச்சத்து, தண்ணி எல்லாத்தையும் இந்த களையே சாப்பிட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அத வந்து நீக்குவாங்க. அத வந்து எடுக்கிறது. ஓகேவா? ஸோ அதான் வந்து கலை. இன்னொன்னு கலைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா அப்படி கலைச்சு போட்டுருக்க? இது என்ன பீரோல இருந்து இப்படியா துணிய பூரா எடுத்து கலைச்சு போடுறது அப்படிம்பாங்கல்ல அந்த மாரி. ஓகேவா? அடுத்து கலை. இந்த சிறப்புலாம் வந்துச்சு அப்படின்னா மூங்கில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஸா இருக்கு பாருங்க. கலை அப்படின்னா மூங்கில். ஓகேவா? அடுத்து தலை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய தலை. அதுக்கப்புறம் தலை அப்படின்னா இந்த குச்சிலா வந்துச்சு அப்படின்னா விலங்கு தலை அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த தலை அப்படின்னா தழைத்தல். அதாவது நல்லா தழைச்சு வருதுப்பா மரம். மரத்த மழை நேரத்துல வெட்டுனது மரம் நல்லா தழைச்சு வருது அப்படிம்பாங்கல்ல அந்த மாரி. ஓகேவா? ஸோ தழைச்சு வருது. மரத்த நம்ம வந்து ஒண்ணு வேர்லேருந்து தழைச்சு வரும். இல்லன்னா வெட்டுனதுக்கு அப்புறம் அது வந்து அப்படியே தழைச்சு வரும். செடிலாம் முளைச்சு, இலையெல்லாம் முளைச்சு. அதான் தழைத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வலி, வலி, வலி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த குண்டுலி வருது அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து வலிமை வலித்தல்ப்பா. கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த வலித்தல். அதுக்கப்புறம் வலிமை, ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? அந்த வலிமை. ஓகேவா? அடுத்து இந்த குச்சிலி வருது அப்படின்னா, காற்று.
சரியா? வளி, விசும்போடு, காற்று, தீ, நீர், ஆகாயம், வளி, விசும்போடு, ஐந்தும் உலகம், ஆதலில் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம சிலப்பதிகாரத்துல வந்து ஒரு பாடல் வந்து பார்த்திருப்போம். சரியா? ஸோ அந்த பாடல்ல வரும் தெரியுமா? வளி அப்படின்னா காற்று அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து இந்தளி, சிறப்புலி வருது வளி அப்படின்னா பாதை. அது நம்மளுக்கு தெரியும். வழி, இந்த வழி வந்து நம்ம நெறைய இடத்துல பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ராக்கு வந்துருவோம்ப்பா. சின்ன ரா, பெரிய ரா. ஓகேவா? இதனுடைய இதுவரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அரி, அரி. ஓகேவா? ஸோ அரினா வந்து திருமால், சிங்கம், காய்களை, காய்களை அரி. ஓகேவா? அரினா அரியும் சிவனும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து சிங்கத்துக்கு அரிமா, அரிங்கிறது சிங்கத்துக்கு வந்து சொல்லும். நம்ம ஒரு பாடல் வரும் தெரியுமா? அரிமா அரிமா அப்படின்னு வந்து ஒரு பாடல் வந்திருக்கும். நீங்க எந்திரன் படத்துல. ஸோ அப்ப அரி அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் காய்களை காய் அறிகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தெரியுமா? வீட்லலாம் பெண்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய வந்துச்சு அப்படின்னா அறிந்து கொள், தெரிந்து கொள். அறிந்து கொள்னா கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. அடுத்து அலரி, அலரி. ஓகேவா? இந்த சின்ன வருது அப்படின்னா அலரிப்பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கு. அலரிப்பூ. அப்புறம் இந்த பெரிய வருதுன்னா அழுகுறது. அலறி, அலறி அழுகுறாங்க. சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அலறி அழுகுது அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஸோ அந்த மாரி அழுதல்லே அலறி, அலறி அழுகுறது. ஓகேவா? ஸோ அடுத்தது இரத்தல், இரத்தல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனி இது. ஓகேவா? இரத்தல், இரத்தல். ஓகேவா? இந்த சின்ன வருது அப்படின்னா இரத்தல், பிச்சை எடுக்கிறது. தர்மம் கேட்கறது. இரத்தல் அப்படிங்கிறது தர்மம் கேட்கறது. ஓகேவா? ஸோ இந்த பெரிய வருது அப்படின்னா சாதல், செத்து போறது. ஓகேவா? அது. அதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரொம்பலாம் வந்து இப்போ நான் இது பண்ணக்கூடாது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. உறவு, உறவு. ஓகேவா? ஒரு சின்ன பெரிய பெரிய வந்துச்சு, சின்ன வந்துச்சு அப்படின்னா வலிமை. உறவுனா வலிமை அப்படிங்கிறது. இத நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு பாருங்க. ஸோ இத நல்லா பார்த்துக்கோங்க. உறவு. அதுக்கப்புறம் இந்த உறவுனா சுற்றம். உறவுனா உறவினர்கள். நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது. அவைங்க தான் சார் பிரச்சனையே அப்படிங்கிறீங்களா? சரி, சரி. அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது தானே வாழ்க்கை. ஓகேவா? ஸோ அதனால எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வரணும். ஓகேவா? ஸோ நெறைய பேர் வந்து நெனப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவமானம் ஒன்றே ஆகச்சிறந்த ஆசான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இத மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க பார்க்குற இடம், படிக்கிற புத்தகங்கள்ல எழுதி வச்சுக்கோங்க. அவமானம் ஒன்றே ஆகச்சிறந்த ஆசான் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. சத்தியமா சொல்றேன். எங்கள மாரி, என்னைய மாரி 1000 பேரு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாலும் சரி, லட்சம் பேர் உங்களுக்கு வந்து டீச் பண்ணாலும் சரி, உங்கள ஒரே நிமிஷத்துல மோட்டிவேட் பண்றதுக்கும், உங்களுக்கான பாடத்த உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கும் வந்து மிகப்பெரிய ஆசான் யாரு? மிகப்பெரிய டீச்சர் வந்து அவமானம் தான். நீங்க படுற அவமானங்கள் தான் உங்கள வேற லெவலுக்கு கொண்டு போகும். சரியா? நீங்க படுற ஒவ்வொரு அவமானமும், அசிங்கமும் உங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து உங்கள பயங்கரமா வந்து எடுக்கும். நம்மளுக்குள்ள இல்லாத நம்மளுக்கு நம்மளுக்கு இப்படிலாம் ஒரு திறமை இருக்கா? அப்படின்னு நம்ம நெனைக்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ள இருக்க விஷயங்கள தட்டி எழுப்பி வெளிய கொண்டு வரது வந்து இந்த அவமானமும், அசிங்கமும் மட்டும் தான். வேற எத்தன லட்சம் டீச்சர் வந்தாலும் சரி, எத்தன லட்சம் மோட்டிவேஷன் வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு பேசினாலும், மோட்டிவேட் பண்ணாலும், யாருனாலயுமே வந்து உங்கள வந்து மோட்டிவேட் பண்ண முடியாது. நீங்க மோட்டிவேட் ஆகுற வரைக்கும். சரியா? ஸோ நீங்க உங்கள உங்கள வந்து நீங்க ஃபுல் மோட்டிவேட் ஆகணும். நீங்க வந்து ஃபுல்லா வந்து உங்களுடைய வில் பவர வந்து நீங்க காட்டணும் அப்படிங்கணுமா, அதுக்கு வந்து அவமானமும், நீங்க படுற அவமானமும், நீங்க படுற அசிங்கமும் தான் உங்களுக்கு அத வந்து வெளிய கொண்டு வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து உண்ம. எத்தன பேருக்கு அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து செக் பண்றேன். மத்த பேர் நம்ம அத படிக்கும்போது அவங்களுக்கு வந்து இது புரியும். சரியா? ஸோ அவமானங்கள் தான் நம்மளுடைய ஆகச்சிறந்த ஆசான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அத நெனச்சு உடைஞ்சிராதீங்க. மனசு கவலைப்பட்டு ஸோ வந்து கை விட்டுறாதீங்க எதையும். ஸோ அதுதான் அந்த எவ்வளோ பேர் நம்மள அசிங்கமா பேசுறாங்களே, அவமானப்படுத்துறாங்களேன்னு வந்து நீங்க உடைஞ்சிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சுச்சு. நீங்க வந்து அத வந்து ஒரு உரமா எடுத்துக்கிறணும். அசிங்கத்தையும், அவமானத்தையும் வந்து ஒரு ஒரு உரமா எடுத்து, ஒரு மரமா நீங்க வளர்ந்து வரணும். சரியா? சரி, ஓகே. அடுத்தது. ஸோ மோட்டிவேஷனா பேசணும்னா அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அத கடைசியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இத முடிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து உரைப்பா. சரியா? இந்த சின்ன பெரிய சின்ன வந்துச்சு அப்படின்னா சொல்ப்பா. உரைனா சொல். சரியா? பெரிய வருது அப்படின்னா தலையணை உரை. தலானிக்கு வந்து உரை போடுவோம் தெரியுமா? தலகாணின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு மாரி சொல்லுவாங்க. எப்படிங்கிறது தெரியல. மேட்ச் பண்ணிக்கோங்க. தலையணைக்கு போடுற உரை. சரியா? தலைக்கு வச்சு நம்ம படுக்கக்கூடிய தலையணைக்கு போடுற உரை. ஓகேவா? ஸோ அடுத்து எரி, எரி. ஓகேவா? இந்த வருது. சின்ன வருது அப்படின்னா தீப்பா. தீ எரியுது. தீ பத்தி எரியுது அப்படிம்போம்ல அது. அதுக்கப்புறம் இந்த எரி அப்படின்னா வீசு. பால் எடுத்து எறிடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? பால் எடுத்து எறிங்க. இப்ப இத எடுத்து எறிங்க அப்படின்னா, எரினா வீசுறது. கட்டைய எறி அப்படின்னா வீசுறது அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? அது. அடுத்தது. கரி, கரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கரி.
சின்ன ரா வருது அப்படின்னா யானை. ஏன்னா அரினா சிங்கம்னு பார்த்தோம்னா, கரினா யானை. சரியா? பரினா குதிரை. ஓகேவா? அரி, கரி, பரி. ஓகேவா? ஸோ அரினா வந்து சிங்கம், கரினா யானை, பரினா குதிரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இந்த கரி பெரிய ரா வருது, இந்த கரி வருதுன்னா காய்கறி, மிளகு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் கரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மிளகுக்கு சொல்லுவாங்களாம்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து குடுக்கலாம். கரி, பொருள் தருக அப்படிங்கிறத ஒண்ண மட்டும் குடுத்து, மிளகுன்னு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. நீங்க என்ன கறின்னா நம்ம ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எதுவுமே குடுக்கலையே ஆப்ஷன்ல அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு விட்டுட்டு வந்துறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ராங் சார். டிஎன்பிஎஸ்சி தான் மிஸ்டேக் அப்படின்னு வந்துறக்கூடாது. சரியா? ஸோ அடுத்து பாருங்க 15 குரங்கு, குரங்கு. சரியா? இந்த ரா சின்ன ரா வருது அப்படின்னா வானரம். நம்ம வந்தது தான். ஓகேவா? மனிதர்கள் வந்தது இங்க இருந்து தான். ஓகேவா? குரங்குனா வானரம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து பெரிய ரா அப்படின்னா தொடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குரங்குனா தொடை அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இந்த மாரி டிஃபரெண்ட்டா உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் கூரை, கூரை. ஓகேவா? ஸோ இந்த கூரை சின்ன ரா வந்துச்சு அப்படின்னா வீட்டு கூரை நம்மளுக்கு தெரியும். அடுத்து பெரிய ரா வந்துச்சு அப்படின்னா துணிப்பா. கூரைப்பட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கூரை சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. கூரை சேலை பெண்களுக்கு வந்து தெரியும். ஸோ கூரை சேலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கூரை. ஓகேவா? அடுத்தது சீரிய, சீரிய அப்படின்னா இந்த ரா சின்ன ரா வருது அப்படின்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம். சீரிய, சீரிய விருது அப்படிம்பாங்க. சிறந்த விருது அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் சீரிய அப்படின்னா இந்த ரா பெரிய ரா வருது அப்படின்னா சினந்த அப்படிங்கிறது அர்த்தம். சீறிக்கிட்டு வர்றான் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இது. ஓகேவா? ஸோ அடுத்து பறவை, பறவை. சின்ன ரா வருது அப்படின்னா கடல்பா. பெரிய ரா வருது அப்படின்னா பரப்பனவாகிய உயிரினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மறை, மறை. சரியா? இந்த ரா சின்ன ரா வருது, பெரிய ரா. சின்ன ரானா வந்து மான், தாமரை. சரியா? மான்னு வரும். தாமரையும் வரும். சரியா? 2மே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு பெரிய ரா வருது அப்படின்னா, இந்த மறை வந்து வேதம். மறை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைனா வேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வேதம். ஓகேவா? ஸோ அடுத்தது நா, நா, நா. சரியா? தன்னகரனா 3 சுழினா, 2 சுழினா எல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து அவ்வளவா தன்னகர நா பத்தி குடுக்க மாட்டாங்கப்பா. 3 சுழி, 2 சுழி மட்டும் தான் இருக்கும். ஸோ அத மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அனல் அப்படின்னா 3 சுழினா, இங்க 2 சுழினா குடுத்துருக்காங்களா? ஸோ அனல்னா வந்து தாடி ஃபர்ஸ்ட்டு. 2வது அனல் 2 சுழினானா நெருப்பு அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அடுத்தது அணி சாரி ஆணி, ஆணி. ஓகேவா? 3 சுழி நீ வருது அப்படின்னா, அது வந்து இரும்பு ஆணி. ஓகேவா? இதுவே 2 சுழி நீ வருது அப்படின்னா, அது வந்து தமிழ் மாதம். ஆனி மாதம், ஆடி மாதம், ஆவணி மாதம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஆனி. அதான் வந்து தமிழ் மாதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. ஊன், ஊன். சரியா? 3 சுழி இன்னு வருது அப்படின்னா உணவுப்பா. ஊன்னா வந்து உணவு. சரியா? 2 சுழி இன் வருது அப்படின்னா, அது வந்து இறைச்சி. ஓகேவா? ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உணவுக்கு வந்து நம்ம என்ன போடுவோம்? உணவுக்கு 3 சுழி இன் தான் போடுவோம். சரியா? 3 சுழி இன் தானே போடுவோம். அப்ப அதே இதுல புள்ளி வச்சா அது ஊன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2 சுழி இன் போட்டு புள்ளி வச்சா அது இறைச்சிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊன்னா வந்து இறைச்சிங்கிறத நெறைய இடத்துல படிச்சிருப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. அடுத்து பாருங்க. கணம், கணம். சரியா? 3 சுழி நா வருது அப்படின்னா கூட்டம். 2 சுழி நா வருது அப்படின்னா வந்து பாரம். சரியா? கனமா இருக்குப்பா இந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகேவா? அடுத்து பேன், பேன். ஓகேவா? ஸோ 3 சுழி இன் வர்றது வந்து காப்பாற்று, பேணுதல், பேணி காத்தல். இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? பேணுதல், பேணி காத்தல் அப்படின்னா பேன்னா வந்து காப்பாற்று அப்படிங்கிறது அர்த்தம். 3 சுழி இன் வந்தா. இதுவே 2 சுழி இன் வருது அப்படின்னா, அதுக்கு வந்து தலையில் வாழும் பேன். ஓகேவா? தலையில வாழ்ற பேன் பார்த்துக்கங்க. அடுத்து மனம், மனம். ஓகேவா? 3 சுழி இன் வருது அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். நறுமணம், 2 சுழி இன்னா உள்ளம். சரியா? ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க மனை, மனை. ஓகேவா? 3 சுழி நை வந்துச்சுன்னா, உட்காரும் பலகை. உட்காரும் பலகை. அந்த காலத்துலலாம் வீட்ல வந்து ஒரு சின்ன பலகை வச்சிருப்பாங்கப்பா. ஸோ அதுல தான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து மனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மனை எடுத்து வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ 2 சுழி நை வருது அப்படின்னா வீடு. மனைகள் விற்பனைக்கு. ஸோ அது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க மான், மான். ஓகேவா? 3 சுழி இன் வருது அப்படின்னா பெருமை. 2 சுழி இன் வருது அப்படின்னா புள்ளிமான் அப்படிங்கிறது அர்த்தம். நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து முன்னாள், முன்னாள். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். இத நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். முன்னாள், இந்நாள். அதாவது தன்னகர நா வந்திருக்கா? இங்க 2 சுழி நா வந்திருக்கா? இன் வந்திருக்கா? ஸோ தன்னகர நா வந்துச்சு அப்படின்னா 3 நாள்னு அர்த்தம்ப்பா. முன்னாள்னா 3 நாட்கள்னு அர்த்தம். நம்ம வந்து முன்னாள்னா இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். முன்னாள் தன்னகர நா வருது அப்படின்னா, அதுக்கு வந்து 3 நாட்கள்னு அர்த்தம். இதுவே 2 சுழி நா வருது அப்படின்னா முந்தைய நாள். 2 சுழி நா போட்டா தான் முன்னாடி நாள், முந்தைய நாள், நேத்து. ஓகேவா? ஸோ இது எல்லாமே 2 சுழி நால வந்துரும். ஓகேவா? அடுத்து பாருங்க தேநீர், தேநீர். தன்னகர நீ வந்துச்சு அப்படின்னா தேயிலை நீர், தேன் போன்ற நீர். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். திணை, திணை. இந்த 2 சுழி நை வந்துச்சு அப்படின்னா, தானிய வகைப்பா. அதாவது கிளி, குருவி
புறா இதெல்லாம் வந்து சாப்பிடும். திணைன்னு ஒரு பொருள் இருக்கு. சின்ன சின்னதா இருக்கும். சரியா? கம்ப விட சின்னமா இருக்கும். அது வந்து தெனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து குருவிகள் சாப்பிடக்கூடியது. அதான் வந்து தானிய வகை. ஓகேவா? அடுத்து 3 சுழி நை வருது அப்படின்னா, அது வந்து ஒழுக்கம், நிலம். திணைனா நிலம். நம்ம சொல்லுவோம் மருத திணை, குறிஞ்சி திணை, முல்லை திணை, நெய்தல் திணை சொல்லுவோம் தெரியுமா? திணை. அந்த திணை. அடுத்து கணை, கணை. ஓகேவா? ஸோ இது வந்து தப்பா இருக்கு. இந்த இடத்துல 2 சுழி நை வரணும். ஓகேவா? ஸோ நை 2 சுழி நை வந்துச்சு அப்படின்னா, குதிரை கனைக்கிறது அப்படிங்கிற கனைக்கும். குதிரை கனைக்கும்ல அது. 3 சுழி நா வந்துச்சுன்னா, அம்பு அப்படிங்கிறது. கணைனா அம்பு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இது வந்து பொருள் வேறுபாடு. இது எல்லாமே வந்து புக்ல இருக்கிறதுப்பா. ஓகேவா? ஏரி அப்படின்னா குளம். கொஸ்டின் எடுத்திருந்தேன். ஸோ சரி ஓகே. நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து இதில எடுத்திருந்தேன். அத வந்து நான் உங்களுக்கு குரூப்ல வந்து போட்டு விடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து புக்ல உள்ளது. சரியா? ஏரி அப்படின்னா குளம். இந்த ஏரி அப்படின்னா சின்ன ரி போட்டா குளம். பெரிய ரி வந்தா மேலே ஏரி அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் விலை, குண்டுலை வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு. அதுக்கப்புறம் குச்சிலை வந்துச்சுன்னா உண்டாக்குதல் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் இந்த லை, சிறப்பு லை வந்துச்சு அப்படின்னா விரும்பு, விரும்புதல், விளைதல் அப்படின்னா விரும்புதல், விரும்பி செய்தல் அப்படிங்கிறது. இதெல்லாம் பழைய தமிழ். ஓகேவா? ஸோ விளைதல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க வானம், வானம். 3 சுழினா, 2 சுழினா. 3 சுழினானா வெடிப்பா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சுழி நானா ஆகாயம். சரியா? நீங்க 3 சுழி நா போட்டோம்னா வானம்னா ஆகாயம்னு போட்டு வந்துரக்கூடாது. 3 சுழி நா வந்தா வெடி. 2 சுழி நா வந்தா தான் ஆகாயம். சரியா? அடுத்து பாருங்க கூரை, கூரை. நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இலை, இலை, இலை. இதுவும் நம்ம மேல எக்ஸாம்பிள்லயே பார்த்துட்டோம். செடியின் இலை, அதுக்கப்புறம் இது வந்து மெலிந்த உடல், அதுக்கப்புறம் இது வந்து நூல் இலை. சரியா? அப்புறம் பனி, பனி. ஓகேவா? ஸோ இந்த பனி 3 சொல்லினீங்கன்னா வேலை நம்மளுக்கு. இந்த பனி 2 சொல்லினீங்கன்னா குளிர்ச்சி. பனி விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. சரி இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதில ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அத வந்து பிரிண்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. நான் அந்த மட்டும் எடுத்து உங்களுக்கு தனியா வந்து டெலகிராம் குரூப்ல வந்து போட்டு விடுறேன். ஓகேவா? சரி ஓகே. வீடியோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இது எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுச்சு, கரெக்ட்டா இருக்கா? இல்ல வேற எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்து அத பார்த்து நம்மனால அப்டேட் பண்ணிக்கிறோம். இன்னொன்னு புதுசா வர்ற ஸ்டூடண்ட்ஸுக்கும் உங்களுடைய கமெண்ட்ட பார்க்கும்போது ரொம்ப உதவியா வந்து இருக்கும். சரியா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.